போலியான ஆவணங்களை பயன்படுத்தி விண்ணப்பித்த நிதி கடனுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு ஒரு தனியார் நிறுவன உரிமையாளரிடமிருந்து 3 லட்சம் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக நம்பப்படும் 4 முன்னாள் வங்கி ஊழியர்கள் உட்பட 5 சபா மாநில மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். 30 to 50 வயதுக்குட்பட்ட இந்த 5 மே 28ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான SPRM-இன் விண்ணப்பத்திற்கு சண்டாகான் செஷன்ஸ் நீதிமன்ற மஜிஸ்ட்ரேட் சித்தி ஐஷா உமர் பாக்கி இன்று காலை அனுமதி வழங்கினார். இதனிடையே தகவல் அறிந்த வட்டாரங்களின் கூற்றுப்படி சந்தேக நபர்கள் 5 நேற்று சண்டாகான் SPRM அலுவலகத்தில் விளக்கம் அளிக்க வந்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை 39 விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட 11.3 மில்லியன் மதிப்புள்ள நிதி கடன்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்டவர்கள் ரொக்கமாகவும் அல்லது தங்களின் சொந்த வங்கிக் கணக்குகளிலும் கையூட்டை பெற்றுள்ளதாக நம்பப்படுகிறது. எனவேதான் சபா மாநில SPRM இயக்குனர் டத்தோ கருணாநிதி சுப்பையாவை தொடர்பு கொண்டபோது இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியதோடு மேலும் 2009 SPRM சட்டம் பிரிவு 16(a)(a)இன் கீழ் விசாரிக்கப்படுகின்றனர் என்றும் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.